இன்றைக்கி நம்ம ரெசிடென்ட் ஈவில் 4 கேமுடைய ஸ்டோரியை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்கும்னா, ரெசிடென்ட் ஈவில் 2க்கு அப்புறம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் லேட்டர் என்ன ஆகும்னா, நம்ம அம்பர்லா வந்து ஒரு ஆன்டி வைரஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஆன்டி வைரஸ் வைக்கணும்னா ஃபஸ்ட்டு வைரஸ் பரவணும் இல்லை, அதுக்காக அந்த வைரஸை பரப்புவாங்க. நம்பர் 1 கம்பெனி ஆகணும் வேர்ல்ட்லேயே அப்படின்றது தான் அவங்களோட மோட்டிவேஷன். ஸோ அதனால் அந்த வைரஸை மொத்தமாக ஹெலிகாப்டர் வச்சு ஏரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகிற எல்லோரும் ஜாம்பியாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிட்டி ஃபுல்லாக இருக்க எல்லோரும் ஜாம்பி ஆகிடுவாங்க. அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அதெல்லாம் தப்பிச்சு வருவாங்க. உங்களுக்கு ரெசிடென்ட் ஈவில் படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அது வந்து ராக்கூன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கூன் சிட்டியில் தான் நம்ம லியானும் போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாரு. நம்ம அமெரிக்கன் கவர்மெண்ட் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ண விடாதுன்னு சொல்லி ஒரு மிசைல் அனுப்பி அந்த சிட்டியே அழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரிலாம் இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நிறைய ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுவாங்க. பட் அம்பர்லா வந்து வளர்ந்துக்கிட்டே போகணும். அம்பர்லாவுடைய ஒரு பார்ட் ஆஃப் த வில்லன் யாருன்னா நம்ம ஆல்பர்ட் வெஸ்கர். அந்த ஆல்பர்ட் வெஸ்கர் தான் இந்த வைரஸ் எல்லாம் இந்த மாதிரி பரவ விடுவார். இதுதான் நம்ம ரெசிடென்ட் ஈவில் 4உடைய ஒரு மெயின் ஸ்டோரி மாதிரி. இதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ் லேட்டர் அதுக்கப்புறம் தான் இந்த கேம் ஆரம்பிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லியான், அதுதான் அவர் ஒரு காரில் போய்கிட்டு இருக்காரு. அவர் வந்து வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிது அப்படின்னு ஸ்டோரி ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பித்து நம்மக்கிட்ட இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பார். அவர் கூட 2 போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க. இது எதுக்குன்னா, நம்ம பிரசிடெண்ட்டோட டாட்டரை, அதாவது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட டாட்டரை கடத்திட்டு போயிருப்பாங்க. ஸ்பானிஷில் இருக்க ஒரு இலுமினாட்டி குரூப்பு. இலுமினாட்டின்னு சொல்ல மாட்டாங்க, பட் அவங்க அப்படி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பிரசிடெண்ட்டோட டாட்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணிடலாம், அமெரிக்கா நம்ம கைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிளானு. இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக நம்ம லியானையும் கூட 2 போலீஸ் ஆஃபீஸரையும் அனுப்பி வைப்பாங்க. ஆனால் எனக்கு இதில் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, பிரசிடெண்ட்டோட டாட்டர் கூட இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் அனுப்பியிருக்கலாம். சரி விடுங்க, நம்ம கேமுக்கு போயிடலாம். போலீஸ் ஆஃபீஸரும் லியானும் பேசிக்கிட்டு வருவாங்க. எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை இங்கே டாக்டர் இருக்கா மாதிரி, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம லியான் சொல்லுவார். சரி, எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்களும் போக ஆரம்பிப்பாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறங்குவார் அதில் காரில் இருந்து. இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஹண்டடான பிளேஸ் மாதிரி இருக்கும். இந்த கேம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஹாரர் மூவி மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஹெட்செட்லாம் போட்டு விளையாடினீங்கன்னா இன்னும் வேறு லெவலாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த கேம் ஃபுல்லாக விளையாடி முடிக்கிறதுக்குள்ள நமக்கே வந்து ஏதோ ஒரு பேய் படம் பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம லியானை ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுவோம் கேட்டால் வேண்டான்னு சொல்லிடுவார். இந்த கேமை ஒரு சின்னதாக அப்படியே டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. நம்ம லியான் சுற்றி பார்ப்பாரு, இந்த இடமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இங்கே எப்படி அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிப்பார். அதுக்குள்ளே ஏதோ ஒன்று வரா மாதிரி இருக்கும். அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ஹாரர் மூவியில் இருக்க மாதிரியே அந்த கேம் ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. இந்த கேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, லியானுடைய பேக் சைட்லேருந்து உங்களுக்கு ஆங்கிள் இருக்கும். ஸோ நீங்களே அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம லியானும் அந்த மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பி மறுபடியும் அங்கே இருக்க ஒரு வில்லேஜுக்கு போக ஆரம்பிப்பாங்க. அதோட அங்கேருந்து அந்த கிளிப்பை முடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜு வழியாக இவங்க 3 பேரும் காரில் போவாங்க. காரில் போன பிறகு அந்த காரை அங்கே நிறுத்திட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். நம்ம லியான் வந்து இங்கே ஒரு வீடு இருக்குது, நான் ஆஷ்லியை பற்றி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி போவார். நம்ம டிரைவர் சொல்லுவார், இதுக்கப்புறம் கார் இந்த ரூட்டில் போகாது, ரோட் பிளாக் ஆகிருக்கு, ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்ம நடந்தான் போய் பார்க்கணும் அப்படின்னு. நம்ம லியானும் சரி நான் பக்கத்தில் விசாரிக்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது ரூட் இருந்தால் கண்டுபிடிங்கன்னு சொல்லிவிட்டு அவரும் கார்லேருந்து இறங்கிடுவார். நம்ம லியான் ஒரு வீட்டுக்குள்ளே போவார் கன்னோட. ஏன்னா அந்த வீடே பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பாதுகாப்பாக கன்னோட போவார். அங்கே ஒருத்தர் வந்து ஒரு ஃபயரில் ஒர்க் பண்ணிட்டுருப்பார். அது எப்படி ஃபயர்னு சொல்கிறதா, அதே இந்த ஹீட்டுக்காக குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்காக இருக்கும் போல். வெளிநாட்டுகள்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அதில் போய்ட்டு ஆஷ்லியோட ஃபோட்டோ காமிச்சு இவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். பட் அவன் வந்து ஒரு பார்த்துட்டு உடனே லியான் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். இவங்க பார்த்தீங்கன்னா ஜாம்பி மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் லியான் வேறு வழி இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணாதீங்க, மூவ் பண்ணால் உங்களை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார்.
ஆனால் அவர் கேட்காம வந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அங்கேருந்து நம்ம எல்லோரையும் போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து 4-5 பேர் அட்டாக் பண்ணுவாங்க, அவங்களே போட்டு தள்ளுவோம். ஜன்னல் வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரை அந்த பிரிட்ஜை கட் பண்ணிவிட்டு கார் அந்த பிரிட்ஜிலேருந்து தள்ளி விட்டுருப்பாங்க. அங்கேருந்து ஒரு காரும் கிளம்பி போயிடும். கார் மாதிரி இருக்கா ஒரு ட்ரக்கு கிளம்பி போயிடும். அதை நம்ம லியான் ஜன்னல் வழியாக பார்ப்பார். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ அந்த கிளிஃப்லேருந்து எட்டி பார்த்தா அவர் வந்த காரும் அந்த ட்ரக்கும் ரெண்டுமே அந்த பாலம் உடஞ்சி கீழே விழுந்திருப்பாங்க. அதுலேருந்து போலீஸ் ஆஃபீஸர் என்ன நாங்கள் லியானுக்கு தெரியாது. அடுத்து அங்கேருந்து ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க எல்லோரும் அவர் அட்டாக் பண்ணுவாங்க. அவர் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி மொத்த பேரையே வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிப்பார். அங்கே ஒரு ஃபயர் மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே தான் நம்ம கூட வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கட்டி எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம லியானும் அங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிப்பார். பட் அவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம லியானால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் காலி பண்ணுவார். திடீர்னு ஒரு சர்ச் பெல் சவுண்ட் கேட்கும். திடீர்னுலாம் இல்லை, ஏடா வாங்க அவங்க வந்து இதுக்கு சீக்கிரட்டாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க லியானுக்கு. பட் அவங்க வந்து இது எதுக்குன்னா அவங்க ஆல்பர்ட் வெஸ்கரோடைய ஒரு அடியாள் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அந்த வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வருவாங்க. அந்த வைரஸ் எதுனா இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பேரசைட் மாதிரி அவங்க உடம்பு உள்ள இருக்கும். அதுதான் அந்த வைரஸ்ஸு. அது இருந்தால் அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். தியரட்டிக்கலாக போனோன்னா உங்களுக்கு வேறு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணால் கேளுங்க, நான் போடுறேன். அது ஒரு அல்ட்ராசோனிக் வேவால் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த பெல்லுலேருந்து அதான் வெளிப்படும். நம்ம லியானுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு அவர் சுற்றி பார்ப்பாரு. சரி நம்ம அந்த சர்ச் பெல் சவுண்ட் பார்க்கும்போது போகலாம் அப்படின்னு போவார். போகிற வழியில் ஒரு லாக்கரில் நம்ம லூயிஸை கண்டுபிடிப்பார். இவர் யாருன்னா அந்த மக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பார், அந்த வைரஸை பற்றியும். இவர் இதெல்லாம் வந்து நம்ம லியான் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். நான் அஃபெக்ட் ஆனவெல்லாம் இல்லை, எனக்கு தைரியமாக கழிட்டு விடு அப்படின்னு. லியான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். நீங்கள் எப்படிங்க வந்தீங்கன்னா அவர் இதெல்லாம் சொல்லுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லியானை வந்து அங்கேருந்து அடித்து போட்டுருவார் நம்ம மேன்டிஸு. அப்புறம் லியான் மயக்கத்தில் இருக்கும்போது நம்ம சேட்லர் வந்து அந்த வைரஸை நம்ம லியான் உடம்புலையும் இன்ஜெக்ட் பண்ணுவார். நம்ம சேட்லர் தான் வந்து இந்த கேமுக்கே ஒரு மெயின் வில்லன். நம்ம மேன்டஸ்லாம் வந்து ஒரு சைடு வில்லன் மாதிரி. இந்த வைரஸ் எதுக்குன்னா லியானையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு லியான் வந்து ஏரியை பார்ப்பார். அந்த சர்ச்சுக்கு போவார். சர்ச்சில் வந்து அந்த ஒரு சிம்பிள் வச்சா தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் லாக்கு. ஸோ அதை தேடி போகும்போது ஒரு ஏரியை பார்ப்பார். அவர் கூட வந்து 2வது போலீஸை அங்கே இருக்கவங்க போட்லேருந்து ஒரு தண்ணியில் தூக்கி போடுவாங்க. அவங்க போட்டுட்டு போன உடனே ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு மீன் பெருசாக வரும். அது வந்து அவர் அப்படியே முழுகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம லியான் வந்து என்ன நடக்குதுடா இங்கே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம அந்த அடுத்த கரைக்கு போய் அங்கே அவங்க எங்கே தான் போயிருக்காங்க அப்படின்னு போகலான்னு அதில் இறங்க முடிவு பண்ணுவார். அப்படி இறங்க முடிவு பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த மிருகத்தோட வாலில் ஒரு போட்டோட ஹூக் மாட்டிக்கும். இப்போ அந்த மிருகத்தை போட்டு தள்ளினா தான் போக முடியும். இல்லை தண்ணியில் விட்டாங்கன்னா அது இவரை சாப்பிட்றோம். ஸோ அது கூட ரொம்ப நேரம் போராடி அதையும் அங்கே வந்து போட்டு தள்ளிட்டு போயிடுவார். ஆனால் இந்த சீன் அவ்வளோ நல்லா இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு பெரிய மிருகத்தை அவுத்து விட்டுருவாங்க. அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு நாயை காப்பாற்றுவோம். அந்த நாயை வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அதை வச்சு அந்த மிருகத்தோட ஃபைட்டை காலி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்லாம் முடிச்சுட்டு நம்ம சர்ச்சை ஓப்பன் பண்ணி ஆஷ்லி கண்டுபிடிச்சிடுவோம். ஆஷ்லி நான் உங்கள் அப்பாவாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சாரி உங்கள் அப்பா சொன்னதுனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கூட வர ஒத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆஷ்லி கூட்டிகிட்டு வெளியே வரும்போது சேட்லர் அவளுக்கும் நான் இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் பேரசைட்டை அப்படின்னு சொல்லுவார். உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. ஒரு வீட்டுக்கு வருவாங்க. அங்கே பார்த்தா நம்ம லூயிஸ் இருப்பார். அவர் நம்ம ஆஷ்லி கூட பேசிக்கிட்டு இருப்பார். யார் நீங்கள் தான் பிரசிடென்ட் டாக்டரா அப்படின்னு கொஞ்சம் பேசுவார். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ் போகிற அதுக்கு ரெட்டினா தேவைப்படும். அதாவது ரெட்டினா ஸ்கேனர் மாதிரி. இவனுங்க எப்படி ரெட்டினா ஸ்கேனர்லாம் வச்சு ஓட்டுறாங்கன்னு தெரில. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக லியான் ஒரு குடோன் மாதிரி இருக்கும், அது உள்ளே போவார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டினா நம்ம மேன்டிஸ் தான் இருக்கும். மேன்டிஸ் அங்கே வருவார். நம்ம பின்னாடி வந்து நிற்பார். அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்க மேன்டிஸையும் போட்டு தள்ளி அவர் கண்ணை எடுத்துப்போம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபைட்டு. அவர் அவ்வளோ ஹைட்டாக எப்படி இருக்காருன்றது அவர் சாகும்போது தான் நமக்கு தெரியும். அங்கேருந்து ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் நம்ம மேன்டிஸோட கண்ணு நம்ம கிடச்சிடும். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அங்கே லூயிஸை பார்ப்போம். அவர் சொல்லுவார், நான் அந்த ஸ்பெசிமனை கொண்டு வர மறந்துட்டேன்.
இங்கே தான் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்பேன், நான் போய் அதை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவார். நம்ம லியானும் சரி நீ பார்த்துப்போ நான் வெயிட் பண்ணுறேன்னு கிளம்புவார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் செல்லசாரா அப்படின்ற இன்னொருத்தன் வருவான். அவன் நம்ம சேட்லரோட அடுத்த ஒரு அடியால் மாதிரி வச்சுக்கோங்க. அவன் வந்து நீ எப்படி இந்த பேலஸை விட்டு வெளியே போகிறேன்னு பார்க்கலாம், அவன் கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி லியானுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாரு. டாஸ்க்குன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு வாட்டும் போட்டு தள்ள பார்ப்பார். அந்த மாதிரி லியானும் தப்பிச்சு போகும்போது ஆஷ்லி ஒரு இடத்துல வாயிலேருந்து பிளட்டாக வரும். லியான் என்னாச்சுன்னு கேட்கும். ஆஷ்லி தள்ளி விட்டு என்னை பற்றி கவலைப்படாமல் ஓடுவாங்க, ஒரு ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. அந்த ட்ராப் என்ன ஆகும்னா ஒரு செவரு, அதை அப்படியே பில்டிங்க்கு அந்த பக்கம் திரும்பிக்கும். நம்ம லியான் வெயிட் பண்ண ஆஷ்லி நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த ட்ராப்புக்கு அந்த பக்கம் எப்படி போகிறதுன்னு வழியை கண்டுபிடிச்சி போக ஆரம்பிப்பார். போகிற வழியில் புதுசாக ஜந்துக்கள் இன்விசிபிளாலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவோம். கடைசியில் அந்த மாதிரி போகும்போது நம்ம ஏடா வாங்க ஸ்ட்ரைட்டாகவே நம்ம லியானை மீட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஃபைட் நடக்கும். பட் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால சாகிற அளவுக்கு அடிச்சிக்க மாட்டாங்க. ஒரு 2-3 மூவ்ஸ் மட்டும் இருக்கும், கத்தி வச்சு சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. பட் அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம லூயிஸ் அந்த ஸ்பெசிமனோடு வருவார். நம்ம சேட்லஸ் உடனே லூயிஸை குத்தி கொண்டுட்டு அந்த ஸ்பெசிமன் எடுத்துப்பார். நம்ம லியானோ இதுக்கு நான் பழி வாங்குவேன் கண்டிப்பாக, நீ கவலைப்படாத லூயிஸ் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புவார். நம்ம சேட்லரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லியானோ வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஆஷ்லியை காப்பாற்ற போயிடுவாங்க. இதில் நம்ம பார்த்துட்டு ஆஷ்லியை வச்சு வேறு விளையாடுற மாதிரி இருக்கும். அதில் நம்மளால் சுடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவனுக்கிட்ட தப்பிச்சு வரணும். அதுக்கப்புறம் லியானா ஆஷ்லியும் மறுபடியும் ஒன்றாடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செல்லசாராவை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பட் அங்கே செல்லசாரா ஒரு ட்ராப் மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். நெக்ஸ்ட்டு இவர் மறுபடியும் இந்த இடத்த விட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது ஆஷ்லி ஒரு பெரிய மிருகம் வந்து தூக்கிட்டு போயிடும். மறுபடியும் நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு அங்கேருந்து சொல்லிவிட்டு நம்ம லியானோ கிளம்புவார். பட் அந்த மாதிரி நிறைய மிருகங்கள் அங்கே இருக்கும், அதெல்லாம் நம்ம லியான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக லியானு ஆஷ்லி எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுவார். நம்ம செல்லசாரா நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து போவார். லியானோ நான் வந்துட்டேன் அப்படின்னு நாங்கள் போகும்போது கரெக்டாக லியான் நிற்கும்போது கீழே ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகும். அவர் ஆஷ்லியை பார்த்துக்கிட்டே நிற்பார். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு கொஞ்சம் பஞ்செலாம் பேசுவார். உடனே அங்கே வந்து டக்குன்னு அவர் கீழே விழுந்துடுவார். நம்ம செல்லசாரா என்ன பண்ணார்னா ஒரு மைக் மாதிரி வச்சு கேட்பார், அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்ற மாதிரி. டக்குன்னு நம்ம லியான் வந்து ஒரு கிராப்லரை யூஸ் பண்ணி அந்த செவத்தில் நின்றுட்டு நான் சாகலடா அப்படின்னு சொல்கிற மாதிரி கன்னால் ஒவ்வொரு வாட்டி பாயிண்ட் பண்ணி சுடுவார். அது இவர் கேட்டுரும். சரி லியான் நீ சாகலைன்னா என்ன, கீழே என்னோடய இன்னொரு பெரிய மிருகம் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அமைதியாகிடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே மர்ச்சன்ட்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நம்ம கன்று கொடுப்பாரு, மேப் கொடுப்பாரு, எக்கச்சக்கமாக என்னென்னமோ கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அதுக்கெலாம் நம்ம காசு கொடுக்கணும், அது வேறு விஷயம். இருந்தாலும் அவர் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். இவ்வளோ நடக்கும்போது நம்ம மேடாக மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செல்லசாராவை ஸ்ட்ரைட்டாக வந்து பார்ப்பார். இவன் என்னடா கருமோன்னு பார்த்தா அவன் என்னென்னத்தையோ எடுத்து ஒரு மாதிரி இருக்கும் அது இடமே, அதில் மாட்டி அவன் ஒரு புது மிருகமாக அப்படியே அவதாரம் எடுப்பான். அவங்க கூட இருக்க அந்த அடிமையும் ஒருத்தனையும் எடுத்துக்கிட்டு அந்த அடிமை வந்து ஒரு கண்ணாகவும் இவர் வந்து அதுக்கு பின்னாடி இருப்பார் சேஃபாக. அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மிருகமாக இருக்கும். நம்ம லியானே கொஞ்சம் அழகிடுவார். பட் என்ன தான் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கு அந்தளவுக்கு எபிலிட்டி இருக்காது. நம்ம விளையாடும் போது ஈஸியாக நம்ம போட்டு தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நான் இதை போட்டு தள்ளும் போது ராக்கெட் லான்ச் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆஷ்லியை வந்து நம்ம சேட்லர் ஒரு பக்கத்தில் இருக்க தீவு கூட்டிகிட்டு போயிருப்பார். அந்த தீவுக்காக போகும்போது நம்ம ஐடாக இருப்பாங்க அங்கே. அவங்க கேட்பாங்க லியான் லிஃப்ட் வேணுமா, நான் வேணால் ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி. அப்புறம் 2 பேரும் அங்கேருந்து அந்த தீவுக்கு போவாங்க. ஏடா இதெல்லாம் எதையும் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு லியானுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுவார். பார்த்தீங்கன்னா ஆஷ்லி ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதை ஒரு வீடியோ கேமராவில் பார்ப்பார். அங்கே இருக்கவங்க ஆஷ்லியை தள்ளி அடிக்கிறத நம்ம லியான் பார்ப்பார். அடிக்க மாட்டாங்க, தள்ளி விடுவாங்க, லியான் பார்ப்பார். உடனே அவங்க வந்து அந்த கேமராவை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லியான் மறுபடியும் அங்கே ஒரு சபதம் எடுப்பார், நான் வரேன் ஆஷ்லி வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி. அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் போய் ஆஷ்லியை காப்பாற்றிடுவார். இது வரைக்கும் ஆஷ்லியை 3 வாட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே குதிப்பாங்க. பள்ளம் இல்லை, அவங்க குப்பை கொட்டுற இடம் அது.
அதில் குதிப்பாங்க. அதில் குதித்து அங்கேருந்து இருந்தால் புது புது விதமான மிருகம்லாம் வரும். அந்த பேரசைட் வந்து ஆல்ரெடி செத்து போன ஒரு மம்மி மாதிரி இருக்கும், அது மேலே ஒட்டி இருக்கும், அதெல்லாம் வரும். மறுபடியும் சேட்லர் வருவார், அந்த பேரசைட்டால் கண்ட்ரோல் பண்ணுவார். அதான் சொன்னல அல்ட்ராசானிக் வேவ்ஸ். நம்ம லியான் அடிக்கலான்னு போகும்போது அவர் அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டு விழுந்துருவார். நம்ம ஆஷ்லி அடுத்து அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அவர் கூட வர வச்சுருவார். அவர் எப்படி அதை பண்ணுறாருனா கையாலலாம் பண்ணல, பக்கத்தில் ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அதுலேருந்து தான் அந்த வேவ்ஸ் போவோம். ஸோ அது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ நம்ம ஆஷ்லியும் நான் அவங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூடயே போவாங்க. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலரில் மாறிடும். இதோட ஆஷ்லியை 4வது வாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சேட்லரை பொறுத்த வரைக்கும் நம்ம உலகத்தையே ஆளணும் அப்படின்றது தான் அவரோட மோட்டிவேஷன். இந்த மாதிரி எல்லோரும் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம லியான் டக்குன்னு புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு ட்ராக்கர் ஆஷ்லி மேலே ஃபிட் பண்ணுவார். பட் ஆஷ்லி நம்ம கூட இல்லாமல் இருக்கிறதே நல்லது தான். அவர் இருந்தாங்கன்னா ஹெல்ப்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது வேறு நம்ம கொஞ்சம் அப்படியே தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கும். யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க கேம் ஓவரானா ஃபஸ்ட்லேருந்து இல்லாமல். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடா நம்ம ஜாக் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. ஜாக் என்ன ஒரு ப்ளைன் கேஷில் இறந்த மாதிரி காட்டுவாங்க. பட் அவர் உயிரோடு தான் இருப்பார். அவர் எதுக்காக வந்திருப்பாருன்னா நம்ம சேட்லருக்காக ஒர்க் பண்ணுவார் அவர். அதாவது அவரும் காப்பாற்ற தான் வந்திருப்பார், சேட்லரை போட்டு தள்ள. பட் அந்த பேரசைட்டை யூஸ் பண்ணி அவரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பார் நம்ம சேட்லர். அடுத்து நம்ம சேட்லருக்கும் லியானுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம லியானும் சேட்லரும் ரொம்ப நேரம் போராடிக்கிட்டு இருப்பாங்க, மாற்றி மாற்றி ஒருத்தர் போட்டதில்லை. பட் நம்ம ஏடா அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு கன்று நீட்டுவாங்க, நீ அங்கேருந்து போயிடு, லியானை விட்டுரு. நம்ம ஏடா ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா லியானும் ஏடாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் படம் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஜாக் இது இன்னும் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புவார். நம்ம லியான் சரிடா அப்படின்னுவார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏடா வந்து இந்த மாதிரி அவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கான் அப்படி இப்படின்னு கேள்வி கேட்பார். நெக்ஸ்ட்டு நம்ம லியான் வேறு ஸ்டேஜுக்கு போகிறார். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிருகம் இருக்கும். பட் அந்த மிருகத்தை எப்படி சொல்கிறது, ஒரு வே மாதிரி இருக்கும், பசில் மாதிரி இருக்கும். அந்த பசில் வழியாக போகும்போது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும், போட்டு தள்ளவும் முடியாது அந்த பசில் முடின்னு இருக்கும். இந்த மிருகம் கொடுக்குற தொல்லையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இந்த கண்டெய்னர் மாதிரி இருக்காது, பசில் மாதிரி வழி, இதோட தொல்லையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டே தான் இருந்தாங்கன்னா ஒரு வழி கிடையாது. அப்புறம் அதை போட்டு கருத்து போனால் நம்ம இடத்துல நம்ம ஜாக் இருப்பார். அவர் சொல்லுவார் மொத்தம் 3 பீஸ் இருக்குது அந்த கதவு லாக்கை திறக்க, 2 பீஸ் எனக்கு கண்டுபிடிச்சிட்டு இன்னும் 1 பீஸ் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு கொண்டுட்டு அதை எடுத்துக்கொண்டு. லியான் சொல்லுவார் அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, நான் எவ்வளோ பேரை கொண்டுட்டேன், இது பெரிய விஷயம் இல்லைன்னு ஒரு டைலாக் பேசுவார். அப்புறம் நம்ம லியானு அங்கே அவரையும் போட்டு பண்ணிட்டு அங்கேருந்து அவர்கிட்ட நான் அந்த இன்னொரு பீஸ் சிம்பிளையும் எடுத்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி ஆஷ்லி கிட்ட போக கிளம்பிடுவார். அப்படி போகும்போது நிறைய பேர் இருப்பாங்க வழியில். டக்குன்னு ஒரு பேக்கப் கிடைக்கும், ஹெலிகாப்டரில் வருவார். அவர் பேர் மைக்கு. அவர் வந்து எல்லாரையும் போட்டு தருவார். பயங்கரமாக இருக்கும் அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா. பட் என்ன பண்ணுறது, மைக்குக்கு தெரியாதுன்னா கொஞ்சம் நேரத்தில் அவர் காலி ஆகிடுவார். நம்ம சேட்லர் ஒரு ராக்கெட் லான்ச் எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஹெலிகாப்டரை கிராஷ் பண்ணிவிடுவார். நம்ம லியான் போய் அந்த ஹெலிகாப்டரை பார்த்து அங்கே ஒரு சாபம் எடுத்துப்பார், நான் பழி வாங்குறேன் உனக்காக அப்படின்னு. அப்புறம் போவார், நம்ம ஏடா காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. ஏடாவே நம்ம லியான் கொல்ல பார்ப்பாங்க. அது ஏன்னா அவரை வந்து சேட்லர் அந்த பேரசைட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவார். நம்ம லூயிஸ் ஆகும்போது ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பார் லூயிஸு. அந்த டேப்லெட் எடுத்து லியான் போட்டுக்கிட்டு அந்த பேரசைட்டை அவரை கண்ட்ரோல் பண்ண விடாமல் பாதுகாத்துப்பார். அதுக்கு தான் அது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து சரி நான் போய் ஆஷ்லியை காப்பாற்றுறேன்னாங்க. ஏடா சரி அதான் நல்லதுன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேட்லர் வந்து நீ எப்படி காப்பாற்றுற நான் பார்க்கலான்னு சொல்லி சண்டை போடுவாங்க 2 பேரும். டக்குன்னு அந்த இடத்துல ஏடா வருவாங்க. நம்ம ஏடா வந்து நம்ம சேட்லரை ஷூட் பண்ணுவாங்க. அந்த கேப்பில் நம்ம லியான் வந்து நம்ம ஆஷ்லியை கூப்பிட்டு வேறு வழியாக ஓட பார்ப்பார். பட் நம்ம சேட்லரு நிற்கிறதாவே இல்லை, புல்லட்லாம் அப்படியே கை வழியாக வெளியே வரும். நீங்கள் ரெசிடென்ட் ஈவில் 5 படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒருத்தவங்களுக்கு அப்படி தான் அவங்க சுடுவாங்க, பட் கை வழியாக புல்லட்லாம் வெளியே வந்துடுவோம். அதே சீக்வன்ஸ் தான் இங்கே நடக்கும். நம்ம ஏடா நீ டக்குன்னு ஆஷ்லி கூட்டிகிட்டு போ அப்படின்வாங்க. நம்ம ஆஷ்லி அங்கே வந்து நம்ம லியான் தூக்கிட்டு டக்குன்னு கிளம்பிடுவார். அப்படி கிளம்புன உடனே நம்ம சேட்லரும் நிற்கிற மாதிரி தெரியாது, வந்துக்கிட்டே தான் இருப்பார் சேட்லரும். இவர் சேட்லருக்கு பதிலாக வேறு ஏதாவது செமையாக பேர் வச்சுருந்துருக்கலாம். என் சேட்லருன்றது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேட்லர் டெரராக ஒரு லுக் விடுவார். உடனே நம்ம லியானோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவார். டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம
ஏடா வாங்க வந்து அந்த ஆயில் பேலன்ஸை சொல்லுவாங்க, அது வெடித்து அந்த இடம் பிளாக் ஆகிடும். நம்ம லியானோ இதுக்கு மேலே இந்த வழியாக போக முடியாதுன்னு சொல்லி வேறு வழியில் தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு வேறு வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார். போகும்போது ஒரு மிஷின் இருக்கும், அது எதுக்குன்னா அந்த வைரஸ் அழிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம லியான் நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் படுத்து அதுலேருந்து அந்த வைரஸை அழிச்சிருவாங்க. அவர் உடம்புல இருந்து அந்த பேரசைட்டை, வைரஸ் இல்லை பேரசைட்டு, அது கரெக்டாக அவர் லங்ஸில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம சேட்லர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அதை வச்சு தான். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மிஷின் வந்து அதை அழிக்கிறதுக்காக அது கொஞ்சம் நேரம் வந்து அந்த சீன் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ்லியும் அதில் உட்கார வச்சு அவர் அழிச்சிருவார் அந்த வைரஸை. அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த கேமே ரொம்ப பெரிய கேம், கிட்டத்தட்ட ஒரு 8 hours லாங் கேம்னு நினைக்கிறேன். நான் விளையாடும் போது எனக்கு 10 hour ஆச்சு வழியெலாம் கண்டுபிடிச்சி போக போக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஓகே, அந்தளவுக்கு வழி இல்லை அப்படின்னு ஆஷ்லி கன்வின்ஸ் பண்ணுவார். சரி லியான் அப்போ நானும் போராடினாலே நம்ம ஆஷ்லி கிட்ட உடம்புல இருந்தால் அந்த வைரஸ் எலிமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஷ்லி விட்டுட்டு நான் போய் அந்த ஃப்ளைட் எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட் போய் பார்த்துட்டு வரணும் போது நம்ம ஏடாவை நம்ம சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காரு. பட் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏடா தான் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் அது நம்ம லியானுக்கே தெரியாது. பட் அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு தெரியாது. அது லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அது இந்த கேம் க்ளோஸ் ஆன பிறகு மினி கேம் ஒன்று ஓப்பன் ஆகும், செப்பரேட் வேஸ்னு. அந்த கேம் விளையாடும் போது உங்களுக்கே தெரியும். இதில் பாதிக்கு மேலே பசில்ஸ்லாம் ஏடாக்காக ரெடியாக இருக்கும். அங்கேருந்து நான் ஒன்று காலி பண்ணுறேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பஞ்ச் பேசிட்டு நம்ம ஏடாவை காப்பாற்றிடுவாங்க. அவர் காப்பாற்றினோடனே லியான் நீ வந்துட்டியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேட்லர் வந்து அவரோட ஒரிஜினல் உருவத்துக்கு வருவார். பட் இது என்ன கான்செப்ட்னு தெரில, அவ்வளோ சின்னதாக இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா 8 கால், அப்புறம் தலை, என்னென்னமோ வரும். இதெல்லாம் எப்படியே புரியாது. அத்தனோட உடம்புக்குள்ளே இவ்வளோ நேரம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. சேட்லர் நீ இன்னும் என்னோடய முழு உருவத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மாறுவார். அவர் வாயிலேருந்து ஒரு கண்ணு மாதிரி தெரியும். இது என்னது அப்படின்னு இவர் பார்ப்பார். உடனே அங்கேருந்து ஏடா கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பெஷல் ராக்கெட் லான்ச்சர், நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ராக்கெட் லான்ச்சர் இருக்கும், அதை வச்சு சுட்டாலும் ஒன்றுமே ஆகாது அதுக்கு. நீங்கள் அதை காலில் ஒரு வாட்டி சுட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தலையில் அந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல அதை ஒரு வாட்டி சுடணும். சுட்ட பிறகு அந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு சுட்டிங்கன்னா அது அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏடா வந்து நான் இந்த ஸ்பெசிமெனுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெசிமெனை வாங்கிட்டு டக்குன்னு ஒரு ஃப்ளைட்டில் எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஏடா ஏன் இப்படி பண்ணுறேன் இல்லையான்னு கேட்கும்போது உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக பாம்பு வச்சுருப்பாங்க நம்ம ஏடா. அதை வெடிக்க வச்சு உனக்கு இவ்வளோ தான் டைமிங் வந்து முடிஞ்சால் தப்பிச்சு போய்க்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு வந்து என்னுடைய ஜெட்ஸ்கியோட சாவியை தரேன்னு சொல்லி அது கொடுத்துட்டு போயிடுவாங்க அங்கேருந்து. இதுதான் அந்த சீனு. அதுதான் அந்த சாவி. இதில் நான் வந்து இந்த சாவி எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகிற சீனில் தான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வாட்டி செத்துருப்பேன் இந்த கேம் விளையாடும் போது. மற்ற எல்லா சீனும் ஈஸியாக முடிஞ்சது. இது ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம லியானா ஆஷ்லியாக நம்ம ஏன் தப்பிச்சிட்டோம் நம்ம போனோம் அப்படின்வாங்க. நம்ம லியானா அங்கே ஒரு டைலாக் சொல்லுவார், இல்லை இன்னும் நான் உன்னை சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு. இவ்வளோ தான் இந்த ரெசிடென்ட் ஈவில் 4 கேமுடைய ஸ்டோரி. இதில் நான் எதுவும் விடலை, பட் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய சீன், நிறைய என்ன சொல்கிறது கிரியேச்சர்ஸ்லாம் வரும். அந்த ஸ்பெசிமன் அதை பற்றிலாம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கேளுங்க, இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வரைக்கும் பாய்.